அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷாஹின் மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்மன் தஃசீர் தொடர் சூரா அல் அஸ்ர். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். மனிதன் நிச்சயமாக நஷ்டத்தில் வீழ்ந்துள்ளான். இவ்வசனத்தின் நுண்ணிய கட்டமைப்பு எடுத்தாளப்பட்டுள்ள சொற்பிரயோகங்கள் என்பவற்றால் அது ஆழ்ந்த பல கருத்துக்களை கொடுக்கிறது. கீழே அவற்றை படிப்படியாக விளக்குவோம். இவ்வசனம் சொல்லும் கருத்தை உறுதிப்படுத்துவதற்காக குறிப்பிரயோகங்களை கொண்டுள்ளது. ஒன்று, ஆரம்பத்தில் வரும் இன்ன என்ற பிரயோகமும் இரண்டாவது வசனத்தில் அடுத்ததாக உள்ள இடைச்சொல்லோடு இணைந்து வந்துள்ள ல என்ற பிரயோகமுமாகும். மொழிபெயர்ப்பில் நிச்சயமாகவே என அழுத்தி குறிப்பிட்டது இப்பின்னணியிலாகும். நஷ்டத்தில் இருப்போன் அதிலிருந்து மீண்டெழ தான் நஷ்டத்தில் இருப்பதாக உணர்வது அடிப்படையானது. ஏனெனில் நஷ்டத்தில் வாழ்வதாக இறுதி வரை உணராது வாழ்ந்தடிவோர் பலர். இந்நிலையில் நீ நஷ்டத்தில் இருக்கிறாய் என அழுத்தி சொல்வது மனிதனை விழிப்புறச் செய்யும். இப்பின்னணி கொண்டதே இந்த உறுதிப்படுத்தல் பிரயோகம். நஷ்டத்தில் வீழ்ந்து கிடக்கிறான் என்ற மொழிபெயர்ப்பு இவ்வசனத்தில் உள்ள ஃபி என்ற அரபு பதத்தின் பிரயோகத்தால் ஆனதாகும். ஃபி என்ற இடைச்சொல் உள்ளே என்ற கருத்தை குறிப்பதாகும். நஷ்டம் ஒரு பாத்திரமாக அமைந்து அதன் உள்ளே மனிதன் வீழ்ந்து கிடக்கிறான் என்ற வடிவத்தை இப்பிரயோகம் தருகிறது. நஷ்டம் மனிதனை சூழ்ந்துள்ளது, அதனுள்ளே மனிதன் அமிழ்ந்து கிடக்கிறான் என விவரிக்கிறது இப்பிரயோகம். மனிதன் நஷ்டவாளியாக உள்ளான் என்ற மொழிபெயர்த்திருந்தால் இக்கருத்தை இவ்வசனம் தந்திருக்காது. இந்த வகையில் இப்பிரயோகம் கருத்தை அழுத்தி ஆழப்படுத்தி மனிதனின் கவனத்தை ஈர்க்கிறது. மனிதன் என நாம் மொழிபெயர்த்துள்ள சொல்லுக்கான அல் குர்ஆனிய பதம் இன்சான் என்பதாகும். அல் குர்ஆன் மனிதன் என்ற கருத்தை தரும் 4 சொற்களை பாவிக்கிறது. நாஸ், இன்சான், பஷர், இன்ஸ் என்பவையே அவையாகும். இந்த ஒவ்வொரு சொல்லையும் தவறாது குறிப்பிட்டதொரு கருத்து பிரயோகத்திலேயே அல் குர்ஆன் பாவிக்கிறது. நாஸ் என்ற சொல்லை பொதுவாக மனித இனத்தை குறிக்க அல் குர்ஆன் பிரயோகிக்கிறது. இன்ஸ் என்ற சொல் எப்போதும் ஜின் என்ற சொல்லோடு இணைந்து வருகிறது. ஜின் என்ற சொல்லுக்கு மறைந்திருத்தல் என பொருள். இன்ஸ் என்ற சொல் கூடி உறவாடல் என்ற அதற்கு எதிர்கருத்தை கொண்டது. எனவேதான் அச்சொல்லோடு இணைந்து அதனை அல் குர்ஆன் பாவிக்கிறது. இன்சான் என்ற சொல்லை பொறுத்தவரையில் மனிதனின் விசேட பண்புகள் தொனிக்கும் வகையிலேயே அச்சொல்லை அல் குர்ஆன் பாவிக்கிறது. இச்சொல் அல் குர்ஆனில் 65 முறைகள் வருகின்றன. இவ்வனைத்து இடங்களிலும் அறிவு, ஆன்மீக பண்பு, பொறுப்புகளை ஏற்கும் தகைமை, நன்மைகள் தீமைகளால் சோதனைக்குட்படும் தன்மை போன்ற விசேட பண்புகளை மனிதன் கொண்டவன் என்ற கருத்து தொனிக்கும் வகையிலேயே அல் குர்ஆன் பாவிக்கிறது. மனிதன் பற்றிய இக்கருத்து பின்னணியிலேயே இந்த அத்தியாயத்தில் வரும் மனிதன் என்ற பிரயோகமும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அந்நிலையில் அத்தியாயம் சொல்ல வரும் கருத்தை சரியாக புரிந்ததாக அது அமைகிறது. மனிதன் நஷ்டத்தில் வீழ்ந்துள்ளான் எனில் மனிதனின் விசேட பண்புகள் நஷ்டத்தில் வீழ்ந்துள்ளன என்ற பொருளை அப்போது இங்கே புரிய முடிகிறது. மனிதன் ஆன்மீக ஒழுக்க ரீதியாக வீழ்ந்துள்ளான். பொறுப்புகளை ஏற்று அவற்றை நாணயத்தோடு நிறைவு செய்யும் பண்பில் அவன் நஷ்டமடைந்து போனான் என்ற கருத்துக்களை எல்லாம் இந்நிலையில் இவ்வசனம் கொடுக்கிறது. நஷ்டம் என்பது அத்தியாயம் பிரயோகிக்கும் அடுத்த சொல்லாகும். அதற்கான அரபு பதம் குஸ் என்பதாகும். சொல்லையும் அதன் பிரயோக முறையையும் இங்கே நாம் நோக்க வேண்டியுள்ளது. நஷ்டம் என்ற பொருளில் இதே சொல்லை 3 வடிவங்களில் அல் குர்ஆன் பிரயோகித்துள்ளது. ஒன்று, ஹுஸ் என்ற இந்த வடிவம் இச்சொல்லை நஷ்டத்தை குறிக்கும் ஒரு பொது சொல்லாக அல் குர்ஆன் பாவித்துள்ளது. அதாவது சிறிய பெரிய எல்லா தரத்திலான நஷ்டத்தையும் குறிக்க இச்சொல்லை அல் குர்ஆன் பாவிக்கிறது. இதே கருத்தை தரும் இன்னொரு வடிவம் என்பதாகும். அச்சொல்லை நஷ்டம் அதிகமாக இருத்தல் என்ற கருத்தில் அல் குர்ஆன் பாவிக்கிறது. இதே கருத்தை கொடுக்கும் அல் குர்ஆனின் இன்னொரு சொல் வடிவம் உஸ்ரான் என்பதாகும். பெரும் நஷ்டம் என்ற கருத்திலேயே இச்சொல்லை அல் குர்ஆன் பாவிக்கிறது. சிறிய நஷ்டங்களை விளக்க அல் குர்ஆன் இச்சொல்லை பாவிக்கவில்லை. உஸ்ர் என்ற சொல் அல் என்ற இடைச்சொல்லின்றி இங்கு பிரயோகிக்கப்பட்டுள்ளது. அல் என்ற சொல் குறிப்பாக ஒன்று என்ற கருத்தை காட்டுவதாகும். இந்த வகையில் இச்சொல் குறிப்பாக ஒரு நஷ்டமன்று, சிறிய பெரிய உலக மறுமை போன்ற பல்வகை நஷ்டத்தையும் குறிக்கிறது என்ற கருத்தை கொடுக்கிறது. இந்த வகையில் மனிதன் ஏதோ ஒரு நஷ்டத்தில் வீழ்ந்து கிடக்கிறான் என்ற இவ்வசனத்தை மொழிபெயர்க்கலாம் என கருதுகிறேன். மேலே விளக்கியவாறான ஹுஸ்ர் என்ற சொல்லின் பிரயோக பின்னணியிலிருந்து இவ்வசனம் சொல்ல வரும் கருத்தை கீழே நோக்குவோம். ஹுஸ்ர் ஒரு பொது பிரயோகம். சிறிய பெரிய நஷ்டங்களை அது
குறிப்பிடுவதோடு உலக மறுமை நஷ்டங்களையும் அது குறிக்கிறது. இந்த வகையில் மனிதர்கள் பல வகைகளில் நஷ்டப்பட முடியும் என இவ்வசனம் காட்டுகிறது. அல் குர்ஆன் இங்கு பிரயோகித்துள்ள வசனங்களில் நுணுக்கத்தின் ஊடாக இதனை தெளிவாக நோக்குவோம். மனிதன் நஷ்டத்தில் வீழ்ந்து கிடக்கின்றான் என முதலில் இந்த அத்தியாயம் மிக பொதுவாக கூறுகிறது. இறை நம்பிக்கை, நற்செயல், சத்தியத்தையும் பொறுமையையும் பரஸ்பரம் உபதேசித்துக் கொள்ளல் என்ற 4 பண்புகளை கொண்டவர்களே அந்த நஷ்டத்திலிருந்து தப்புகிறார்கள் எனவும் அத்தியாயம் தொடர்ந்து கூறுகிறது. எனவே இப்பண்புகளில் ஏதாவது ஒன்று குறைந்தால் அதற்கேற்ப நஷ்டமும் பீடிக்கும் என கூறுகிறோம். உதாரணமாக, இறை நம்பிக்கையும் நற்செயலும் கொண்டிருக்கும் ஒரு சாரார் சத்தியத்தையும் பொறுமையையும் உபதேசிப்பதை விட்டுவிட்டால் நஷ்டம் அதற்கேற்ப அவர்களை பீடிக்கும். இவ்வனைத்து பண்புகளையும் இழந்தோரே மிக பெரும் நஷ்டத்தால் பீடிக்கப்படுவார்கள். இப்பின்னணியில் நோக்கும்போது நஷ்டத்தால் பீடிக்கப்படாத மனிதன் ஒருவரை காண்பது அரிது என்பது தெளிவாகிறது. அல் குர்ஆனின் நஷ்டம் என்ற சொல்லுக்கான கோட்பாட்டு புரிதலை இங்கே தருவது அவசியமாகும். அல் குர்ஆனின் மனித வாழ்வு நிரந்தரமானது எனவும் அந்த நிரந்தர வாழ்வுக்கான ஒரு பரீட்சை கடமை இவ்வுலக வாழ்வு எனவும் உறுதிப்படுத்துகிறது. எனவே மனிதனின் உண்மையான வெற்றி அந்த உயர்ந்த அழகான நிரந்தர வாழ்வை பெறுவதே எனவும் அல் குர்ஆன் விவரிக்கிறது. அந்த வாழ்வை இழப்பதுதான் மிக பெரும் நஷ்டம் எனவும் அல் குர்ஆன் அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறது. நஷ்டம் என்ற சொல் பிரயோகிக்கப்படும் போது இக்கருத்து அடிப்படையில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எனினும் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு நஷ்டம் பலவகைப்படலாம் என்பதை மறுப்பதற்கில்லை. இப்போது நஷ்டம் எவ்வாறு பலவகைப்படலாம் என்பதை நோக்குவோம்.